வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஃபேட், கொழுப்பு. கொழுப்புச்சத்தை பற்றி சற்று விரிவாக காண்போம். கொழுப்புச்சத்தை என்ற வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டோம். கொலஸ்ட்ரால் என்று அதை ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த கொலஸ்ட்ரால் என்ற என்ன என்று சற்று விரிவாக பார்ப்போம். கொலஸ்ட்ரால் ஒரு வேதி கூட்டு பொருள். இது இயற்கையான உடலில் உருவாக்கப்படுகிறது. லிபிட் எனப்படும் ஒரு வேதிப்பொருள் தான் ஸ்டீராய்டு என்னும் வேதிப்பொருள் இணைந்து கொழுப்பு உருவாகிறது. நம் உடலில் உள்ள கொழுப்பில் 80% நம்முடைய கல்லீரல் உற்பத்தி செய்கிறது. இதை எஸ்ட்ரோஜன்ஸ் என்பார்கள். மீதமுள்ள நம் உணவில் மூலம் உடலில் சேர்க்கிறது. இதை எக்ஸ்ட்ரோஜன்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது அசைவ உணவில் இருந்து பேரளவு கொலஸ்ட்ரால்கள் பெறப்படுகின்றது. சைவ உணவில் அவகோடா நட்ஸ் போன்றவற்றில் தவிர எதிலும் கொலஸ்ட்ரால் இல்லை. நம் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி சத்துக்கள் இரத்தத்தில் கலக்கின்றன. அப்போதுதான் கொலஸ்ட்ரால் குடலினால் உறிஞ்சப்படுகிறது. கல்லீரல் சேமித்து வைக்கப்படுகிறது. கல்லீரலில்தான் தேவைப்படும் போது கொலஸ்ட்ரால் வெளியிடவும் அது உற்பத்தி செய்யும் உறுப்புகளாகவும் செயல்படுகிறது. கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு எல்லா செல்களுக்கும் வடிவமைத்து கொடுக்கும். அவற்றுக்கு சுவராக இருந்து இயக்க செயல்படுகிறது. முக்கியமாக மூளையின் வளர்ச்சிக்கும் செல்கள் செயல்பாட்டிற்கும் இந்த கொலஸ்ட்ரால் தான் இன்றியமையாக இருக்கிறது. கல்லீரலில் பித்த நீர் சுரக்கும் கொழுப்பும் தேவைப்படுகிறது. இந்த பித்த நீர் தான் உணவில் உள்ள கொழுப்பை கரைக்கவும் வைட்டமின் ஏ, டி, இ, கே முதலியவற்றை குடல் ஜீரணமாக்கி இரத்த கலக்கச் செய்கிறது. கொலஸ்ட்ரால் நம் உடலுக்கு தேவையான முக்கியமான ஹார்மோன்கள், உடல் வளர்ச்சி ஹார்மோன்கள் மற்றும் சுரப்பதற்கு ஈஸ்ட்ரோஜன் போன்ற சுரப்பதற்கு தேவைப்படுகிறது. நம் உடலிலே தயார் வைட்டமின் இ உற்பத்திக்கும் கொலஸ்ட்ரால் மிகவும் தேவைப்படுகிறது. கொழுப்பில் 2 வகை உள்ளது. இவற்றில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என்று பிரிக்கிறார்கள். எல்டிஎல் என்பது கெட்ட கொழுப்பு, அதாவது பேடு கொலஸ்ட்ரால். ஹெச்டிஎல் என்பது குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால். இரத்தத்தில் அதிக அளவு இருந்தால் இருதய நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. வாய்ப்பாக ஹார்ட் அட்டாக். இந்த எல்டிஎல் இரத்த குழாய் உட்புற சுவர்களில் படிவங்களாக படிந்து இரத்த ஓட்டத்தை நாளடைவில் தடைபடச் செய்கிறது. இதற்கு ஆத்ரோசியாசிஸ் என்று பெயர். ஆனால் ஹெச்டிஎல் இப்படிப்பட்ட கொலஸ்ட்ரால் படிமங்களை உருவாக்குவதை தடுக்கிறது. இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் எப்போதும் புரதச்சத்து துணையுடன் தான் இருக்கும். இதனை லிப்போப்ரோட்டீன் என்று கூறுவார்கள். நம் உடலில் மொத்தம் 200 மில்லிகிராம் கொழுப்பு சத்து இருக்கிறது. இது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எனப்படும் குறை அடர்த்தி கொழுப்பு. புரதம் 100 கிராம். விஎல்டிஎல் கொலஸ்ட்ரால் எனப்படும் மிக குறை அடர்த்தி கொழுப்பு. புரதம் 30 மில்லிகிராம். ட்ரைகிளிசரைடுகள் 130 மில்லிகிராம். மிக அடர்த்தி கொழுப்பு புரதம் எனப்படும் ஹெச்டிஎல்பி கொலஸ்ட்ரால் 50 மில்லிகிராம் உள்ள மொத்த கொலஸ்ட்ரால் அளவு 200 மில்லிகிராமுக்கு மேலே சென்றால் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மாரடைப்பு வந்தவர்கள் இதன் அளவை 150 மில்லிகிராம் அளவுக்கு குறைத்து வைத்துக் கொள்வது நல்லது. குறை அடர்த்தி கொழுப்பு புரத கொலஸ்ட்ராலின் அளவு 100 மில்லிகிராம் அதிகமானால் 5 மடங்கு வரை ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வர வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு பரிச வாயு நோய் வர அதிக வாய்ப்புண்டு. ட்ரைகிளிசரைடுகள் டிசிஎல் நம் உண்ணும் கொழுப்பு உணவிலிருந்து கிடைக்கிறது. மேலும் எந்த கொழுப்பும் சர்க்கரையும் கூட நம் கல்லீரல் முக்கிய கிளிசரைடுகளாக மாற்றும் சக்தி கொண்டது. அதனால் 150 மில்லிகிராம் அளவுக்கு மேற்பட்டால் 10 மடங்கு அதிக மாரடைப்பு வர வாய்ப்புண்டு.
மிக அடர்த்தி கொழுப்பு புரத கொலஸ்ட்ராலில் 35 மில்லிகிராமுக்கு கீழே இருந்தால் மட்டுமே மாரடைப்பு வர வாய்ப்பு உண்டு. இதன் அளவு 50 மில்லிகிராமுக்கு மேல் அதிகமாக இருந்தால் மாரடைப்பை தடுக்கின்றது. இரத்த குழாயில் படிந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை அப்புறப்படுத்தி இரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பை நீக்கவும் செய்கிறது. இனி எண்ணெய் கொழுப்பு வகைகள் எந்தெந்த உணவு அதிகம் இருப்பது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். நிறைவற்ற கொழுப்பு அமிலம் எந்த எண்ணெயில் குளிர வைக்கும் பொழுது உறைந்து விடுகிறது. அதில் மிக அதிக அளவு நிறைவற்ற கொழுப்பு உள்ளது. உதாரணத்துக்கு நெய், பட்டர், வெண்ணெய், கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் மற்றும் கேக், சாக்லேட், குக்கீஸ், இனிப்பு பண்டங்கள் முதலியவற்றிலும் முட்டையின் மஞ்சக்கரு, கோழி இறைச்சி, சிக்கன், பீஃப், மாட்டு இறைச்சி, மட்டன், ஆட்டு இறைச்சி, பிக் பன்றி இறைச்சி மற்றும் உறுப்பு இறைச்சிகள் இவற்றிலான கல்லீரல், மண்ணீரல், மூளை போன்றவற்றில் இந்த கொழுப்பு அதிகமாக உள்ளது. இந்த உணவுகளை அதிகமாக உட்கொண்டால் இதிலுள்ள கொழுப்பு நம் கல்லீரலில் அதிவேகமாக கொலஸ்ட்ராலை மாறி முக்கியமாக கெட்ட கொலஸ்ட்ரால் LDL கொலஸ்ட்ரால் பிபியாக இரத்த ஓட்டத்தில் கலந்து 100 மில்லிகிராம் அளவை விட மிகுதியாகிறது. இதனால் இரத்த குழாய்களில் படிந்ததால் மாரடைப்பு, மூளை பாதிப்பு, பெராலிசிஸ், பக்கவாதம் போன்ற ஏற்பட காரணமாகிறது. ஒற்றை நிறைவற்ற கொழுப்பு அமிலம் கடலை எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றில் உள்ளது. பன்மை நிறை கொழுப்பு அமிலம் சூரியகாந்தி எண்ணெய், சோயா எண்ணெய், சோளம் எண்ணெய் ஆகியவற்றுள்ளது. இந்த உணவுகளை அளவோடு சாப்பிட்டால் கெட்ட கொலஸ்ட்ரால் LDL கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதை தவிர்ப்பது நல்லது. கொலஸ்ட்ரால் HDL கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும். நிறைவுறா கொழுப்பு அமிலம் அதிகம் உள்ள எண்ணெய் கொதிக்க வைக்கும்போது அதிலுள்ள நற்குணங்களை இழந்து நிறைவுற்ற கொழுப்பாக மாறுகிறது. இதன் மூலம் தயார் உணவுதான் அப்பளம், வடை, சிப்ஸ், பிரெஞ்சு ஃப்ரைஸ் முதலியவற்றில் அதிக அளவு உட்கொண்டால் இரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் கூடி இரத்த குழாயை அடைக்கும். ஒரு எண்ணெயை பல முறை காய்ச்சி பயன்படுத்தும் போது இந்த தீமை பல மடங்காக உயர்கிறது. ஒமேகா 3, ஒமேகா 6 என்பவை அதிக முக்கிய கொழுப்பு வகைகளாகும். அது எசென்சியல் ஃபேட்டிக் ஆசிட். இவை நம் கல்லீரலில் உற்பத்தி செய்ய முடியாது, உணவின் மூலமே உற்பத்தி செய்ய முடிகிறது. இவை இரத்தத்தில் உள்ள முக்கிய கிளிசரைடுகளை குறைந்தும் நல்ல கொழுப்பை கூட்டியும் இரத்தம் உறையாமல் தடுப்பதும் மாரடைப்பு வரும் வாய்ப்பையும் குறைக்கிறது. இரத்தத்தில் ஒமேகா 3 ஒரு பங்கு என்றால் ஒமேகா 6 2 மடங்காக இருக்கும். இவையாவும் எண்ணெய் நம் சாப்பிடக்கூடிய அசைவ பொருட்கள் மற்றும் ஒரே முறையை பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் இவையால் தான் கொழுப்பு நம்ம உடம்புல எப்படி உருவாகுதுன்னு சொன்னேன். மேலும் மாரடைப்புக்கான காரணம், பிபி வர்றதுக்கான காரணம், பெராலிசிஸ் வர்றதுக்கு காரணமாகவும் சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், பெராலிசிஸ், பிரெயின் ப்ராப்ளம் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு இதை ஒரு தடவைக்கு 2 முறை நல்லா கேட்டு உணவு வகைகளை மாற்றிக்குங்க. நான் தான் உங்கள் டாக்டர் மோகன். நன்றி, வணக்கம்.